அந்த வீடியோ கட் ஆகிட்டு இதை அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரி, தொடர்ந்து செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து இப்போ அடுத்த ப்ரொஜெக்ட் வீடியோ 4. சரியா, நம்ம பார்க்குறது வந்து ப்ரொஜெக்ட் வீடியோ 4. எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு ஷேர் பண்ணிக்கிடுங்க. சரியா, ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்து வந்து நிறைய பேர் இது வந்து வரைவுகளும் தேற்றங்களும் நிறைய பேர் பிரச்சனைன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அப்போ அப்படின்டா வந்து அதை தனி கிளாஸஸ் செய்கிறண்டா வந்து ஏற்கனவே வந்து தியரி வைஸ் போயிட்டு தியரியும் செஞ்சு எதுவும் போகிறேன்னா பேமெண்ட்டுக்கு போகுது. வேணுமானாக்கா ஜாயின் பண்ணிக்கிடுங்க. எனக்கு கிராஃப் பிரச்சனை ஆகிது அப்படின்னு நினைக்கிறாக்கா ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா பாஸ் பேப்பரோட போனால் உங்களுக்கு மெயின் யூஸ்ஃபுல்லாகிக்கும். தியரி செஞ்சு விட்டு வேணா பாஸ் பேப்பரோடையும் போகிறேன். அப்படி தான் போயிட்டு இருக்குது. வேறுமானாக ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா அதுலேயும் வரும் தேற்றம் 2 கேள்வியில் 1 கேள்வி கட்டாயம் செஞ்சே ஆகணும், தெரியும் தானே? அதனால் தேற்றத்துக்கும் ரெடி ஆகிங்க. சும்மா 5 மார்க்ஸ்னு சொல்லி நான் மற்றதெல்லாம் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லி சும்மா 5 மார்க்ஸ்னு சொல்லி விடையலாது. நான் 1 மார்க்ஸ் ஆகினாலும் ஏபி மாறலாம் தானே. இதில் ரிசல்ட்ஸ் மாறி சான்ஸ் இருக்குது தானே, விளைச்சா? அதனால் வந்து எல்லாம் வந்து தேற்றத்தை பயப்படாமல் எல்லாம் படிச்சுக்கிடுங்க. இப்போ அடுத்து வந்து நான் கேள்வி என்னடா வந்து 2019 நினைக்கிறேன். அது 2019 இது தொடைகள் கேள்வி. தொடைகளும் நிறைய பேர் வந்து போட்டியில் வரும், நிறைய பேர் டவுட்னு போட்டிருந்தீங்க. சரிதானே? இப்போ அதை வந்து இப்போ நான் செஞ்சு விட்றேன். சரியா, இந்த ப்ரொஜெக்ட் வீடியோ 4ஆக போய்கொண்டு இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிடுங்க. சரியா, மற்றது வந்து 2017 பாஸ் பேப்பர் செய்கிறதுக்கு 100 பேர் தான் லிமிட். 100 பேர் வந்தோடனே நம்ம அந்த 100 பேருக்கு மட்டும்தான் வச்சு செய்வோம். விருப்பமானாக்க இப்போயே சொல்லிக்கிறீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு தனியாக ஏற்கனவே நம்பர் தந்து ரெஜிஸ்டர் பண்ணாக்களும் 2017 ஃபுல்லாக ஜாயின் பண்ண போகிறோன்னா அதுக்கு சொல்லிக்கிறீங்க. நான் 100 பேர் தான், 100 மெம்பர்ஸுக்கு தான் இடைக்கு அணையமா ஜூமில் தான் நடத்த வேண்டி வரும். சரியா, பாருங்கள் எல்லோரும். இப்போ அடுத்து வந்து 2019 கேள்வி. இப்போ அதில் பார்த்தா வந்து சொல்கிறாங்க வந்து செல்லப்பிராணிகளை, இது பாஸ் பேப்பர் கேள்வி தான் 2019. எப்படின்னா செல்லப்பிராணிகளை வளர்க்கும் 115 குடும்பங்களுக்கிடையே ஒரு கணிப்பீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரியா, அக்குடும்பங்களில் செல்லப்பிராணிகளின் நாய்கள், பூனைகள், மீன்கள் ஆகியவற்றை கொண்ட குடும்பங்கள் பற்றிய தகவல்களும் அவற்றின் இசைவாக வரையப்பட்ட ஒரு பூர்ணமற்ற வரைபடமும் கீழே தரப்பட்டுள்ளது. ஓகே, இதை நான் படத்தை வச்சுடுறேன். சரியா, இது வந்து அதை பார்த்துலாம் நினைக்கிறேன். சரிதானே? இதில் வந்து இப்படிதான் படம் தந்திக்கிறாங்க. ஓகே, இது நான் அதில் அழகாக கீரி டீக்கேல திருப்பி அடிச்சு சும்மா டைம் வேஸ்ட். சரிதானே? இதுக்கு அவங்க சொல்லிக்கிறாங்க வந்து இது பூனைகளோட, நான் ஃபஸ்ட் எடுத்த மட்டும் போடுறேன், சொல்ல மட்டும் போடுறேன். பூனைகள், இது வந்து மீன்களை மட்டும், இது வந்து நாய்களை மட்டும். நாய்கள். ஓகே தானே? இப்போ முதல்ல அவங்க சொல்லிக்கிற தரவை குறிப்போம். சரியா, முதல்ல பார்த்தா வந்து இப்போ தரவை தந்துட்டு வருது. முதல்ல சொல்கிறாங்க 4 குடும்பங்கள் மேற்குறித்த 3 வகை செல்ல பிராணிகளையும் கொண்டுள்ளன. அதுக்கு முன்னுக்கு நான் ஒருக்கா இது என்னென்னு ஒருக்கா விளங்கப்படுத்தி விட்றேன்.
நிறைய பேருக்கு அந்த வெண்ணுருவில் எது எது என்னத்தை குறிக்குதுன்ற ஒரு பிரச்சனை. நினைச்சா படம் அவ்வளோ நீட்டிலாம் சொல்லிட்டேன் வீக்கம் அதெல்லாம் யோசிக்க தேவை. படம் நீட்டுக்கு பார்த்து அங்கே மார்க்ஸ் தர போகிறீங்கள விட ஆன்சர் டிகிரிக்கு தான் மார்க்ஸ் தர போகிறான். சரியா? படம் கொஞ்சம் நான் போய் கேட்குறதா அப்படி படம் எவ்வளோ நீட்டாக வைக்க அதுக்கு மார்க்ஸ் போகிறேன்னா அப்புறம் அதெல்லாம் அழகாக அழிச்சு வச்சு அழகாக கிரிக்கிடலாம். இல்லை படத்துக்குலாம் ஒரு மார்க்ஸும் இல்லை. ஆன்சர் எப்படி எழுதுறதுமோ அதுக்கு தான். பொதுவாக பொடியணும் எல்லாம் தெரியும் தானே, கிண்டிட்டு தான் போவோம். பொம்பளை பிள்ளையோ டைம் எடுத்து எழுதுறது. அதுக்குன்னு பொடியணும் சரி தான் சரின்னு சொல்லல. பொடியணும் எழுதுறது வந்து பொடியணும் வந்து கோழிக்குன்ற மாதிரி சிலவனு செஞ்சு வச்சுட்டு போவாங்க. அப்படி எழுதுனா திருத்து நீங்கள் சரியாக எழுதியும் மார்க்ஸ் வராமல் போயிடும். அழகாக எழுதுறது முக்கியம் இல்லை, தெளிவாக எழுதுறது தான் முக்கியம். நினைச்சா அழகாக எழுதுறது முக்கியம் இல்லை, தெளிவாக ஆகிக்கணும். நினைத்தன. இப்போ சரி விஷயத்தை பார்ப்போம். 4 குடும்பங்கள் மேற்குறித்த 3 வகை செல்ல பிராணிகளையும் கொண்டுள்ளன. அப்படின்னா 4 அதுக்கு முன்னாடி சொல்றேன்னு சொன்னேன். இப்போ இது வந்து தனியாக வந்து இது வந்து என்னது பூனைகளை விரும்புகிறாங்க, இது மீன்களை விரும்புகிறாங்க, இது நாய்களை விரும்புகிறாங்க. இது வந்து பூனையும் மீன்களையும் விரும்புகிறாங்க. இதில் உள்ளாக்க வந்து பூனையும் விரும்புகிறாங்க மீனையும் விரும்புகிறாங்க. அப்படின்னா விரும்புகிறாங்கன்னா கொண்டிக்கிறாங்க. நான் சொல்கிறேன் வந்து பூனையும் கொண்டுள்ளாக்கள் மீன்களையும் கொண்டுள்ளாக்கள். அவங்களும் பூனையை வச்சுக்கிறாக்கள்ல அவங்களும் உள்ளடங்குவாங்க. அதில் நினைச்சா ரெண்டையும் வச்சுக்கிறாக்கள்ல பூனையும் வச்சுக்கிறாக்க உள்ளடங்குவாங்க. அதில் உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது, இப்போ அது தேவை. இப்போ விளங்குதுன்னு உங்களுக்கு. இப்போ வந்து இப்போ இந்த இடத்த எடுத்தா பூனைகளும் நாய்களும் வச்சுக்கிறாங்க. அப்போ இதில் நாய்கள் வச்சுக்கிறாக்களுக்குலாம் இது உள்ளடங்குவாங்க, பூனையை வச்சுக்கிறாக்களும் உள்ளடங்குவாங்க. உதாரணத்துக்கு பூனைகளை வச்சுக்கிறாக்களுக்கு ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு பூனையை வச்சுக்கிறாக்களுக்கு இப்போ உங்களுக்கு சும்மா சொல்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பூனையை வச்சுக்கிறாக்க இப்போ வரி கட்டண்டு வைங்களேன். பூனையை வச்சுக்கிறாக்க மாதம் சும்மா ஒரு வரி கட்டண்டா வந்து அப்படி ஒன்றும் இல்லை, சும்மா சொல்கிறேன். இப்போ இவங்க கட்டுறாங்கன்னா வந்து இந்த இதில் உள்ள ஆக்களும் கட்டணும் வரி. விளங்கிச்சா? இப்படிலாம் ஒன்று கூட யோசிக்க போயிட போறீங்க. நான் சும்மா சொல்கிறேன். அதில் உள்ள ஆக்கள் செய்கிறத இதில் உள்ள ஆக்களும் செய்யணும், அதுதான் விஷயம். இப்போ பார்த்தா வந்து இப்போ இது வந்து மீன்களையும் பூனைகளையும் நாய்களையும் விரும்புகிறாங்க. ஓகே தானே? இப்போ அடுத்தது வந்து பார்த்தா இது வந்து மூணையும் விரும்புகிறாங்க. தெளிவு தானே? இப்போ அதில் டவுட் இல்லையே. இப்போ வந்து நம்ம விஷயத்துக்கு போவோம். 4 குடும்பங்கள் மேற்குறித்த 3 வகை செல்ல பிராணிகளையும் கொண்டுள்ளன. அப்படின்னா 4 3 இது 3 இது தானே? அப்போ இது 4. அதுக்கப்புறம் சொல்றாங்க நாய்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை. நாய்களை மாத்திரம் எது? இது மட்டும். இது நாய்களும் பூனைகளும், இது நாய்களும் பூனையும். நாய்களை மாத்திரம்டா 19. அவங்க ஏற்கனவே இது தரவதுனா 115 டோட்டல் சரித்தானே? அது 19. 24 குடும்பங்கள் நாய்கள் பூனைகள் ஆகிய 2 வகைகளையும் கொண்டிருக்கும். அதே வேளை விளங்கிச்சா? இதுல வந்து என்ன விஷயம்னா வந்து 24 குடும்பங்கள் நாய்கள் பூனை ஆகிய 2வற்றையும் கொண்டிருக்கிறான். நாய்கள் பூனைகள். இதுல என்ன பிளவு விடுவோம்டா எல்லாரும்? நாய்கள் பூனைகள் கொண்டிருக்கிறாங்க வந்து இதுக்குள்ள எத்தனையே போடுவோம்? எல்லாரும் வந்து போட போறது 24 தூக்கி போட்டு விடுவோம். அதுல என்ன வந்து பிழையாப்போம். நிறைய பேர் விடுற மிஸ்டேக் என்னடா, ஒரேடியா தூக்கி இதுக்குள்ள 24 போட்டு விடுறது. அதோட மொத்தமும் மண்ணா போயிடும். மொத்தம் இதுல வந்து 24 சொன்னது இது இல்லை. நாய்களும் பூனைகளும் விரும்புறாங்கன்னா நாய்களையும் பூனையும் மீனையும் விரும்புறாங்களோ அதுல இருப்பாங்க தானே. நாய் பூனையை விரும்புறாக்கண்டா இப்போ 3ஐயும் விரும்புறாங்களோ அதுக்குள்ள உள்ளடங்குவாங்க தானே. அப்போ அவங்க சொல்றது வந்து இதைத்தான் 24 சொல்றாங்க. இதை அப்ப இது எத்தனை? 20. விலங்கு தானே? இது 20. இப்போ 24 எதை சொல்றாங்கன்னா இந்த வட்டத்தை போட்டிக்கிறேன், அதை தான் போட்டிக்கிறேன். விலங்கு இதுனா அப்படி உள்ளதுதான் இந்த இதுல வட்டத்துல அந்த ஓரத்துல குறிக்கிறது. அப்படி தெரிஞ்சுன்னா குறிங்க, இல்லாட்டி தேவையில்லை. சரியா? குறிங்கன்னா இந்த இதுல
நீங்கள் ரஃபாக இதில் குறிங்க, இந்த இதில் குறிக்கின்ற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு படம் கீறிக்கிறீங்கன்னா சும்மா அவ்வளோத்துக்கு குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு திடீர்னு ஒன்று செய்யும்போது இப்போ மேலே எத்தனை இந்த இதில் இந்த இதை கழிச்சிட்டு போட்டோன்னு சில ஆக்களுக்கு குழம்பு தானே, அதனால தான் நான் போட சொல்கிறேன் ஒழிய போட்டிக்கண்டு அவசியம் இல்லை. விளங்கு தானே? ஓகே, இப்போ நம்ம அடுத்ததை பார்ப்போம். அதை குறிச்சிட்டோம். அப்போ அதுக்கு பிறகு சொல்கிறாங்க வந்து, அதே வேளை 21 குடும்பங்கள் நாய்கள் மீன்கள் ஆகிய இரு வகைகளையும் விரும்புகின்றனர். நாய்கள் மீன்கள் அதே மாதிரி தான். இப்போ இதில் இது 21 ரொம்ப சின்னதாக எழுதுறேண்ணா, விளங்குதுண்ணா? ஓகே, விளங்குது. இப்போ 21 அப்படின்னா வந்து இப்போ இதுக்குள்ளே எத்தனை சார்? 17. விளங்குதுண்ணா? இப்போ அதில் எப்படி 17 வந்துச்சுன்னு விளங்குதுண்ணா? இப்போ 21லேருந்து 4 கழிச்சுட்டா 17. ஓகே தானே? இப்போ அடுத்தது வந்து சொல்கிறாங்க வந்து என்னடா, 11 குடும்பங்கள் மேற்குறித்த 3 வகை பிராணிகள் எவ்வகை பிராணிகளையும் கொண்டிருக்கவில்லை. அப்போ இது 11. ஓகே தானே? அதுக்கு பிறகு வந்து சொல்றாங்க வந்து, முதலாவது கேள்வி, தரப்பட்டுள்ள வெண்வரி படத்தை உமது விடைத்தாளில் பிரதி செய்து மேற்குறித்த தகவல்களை அது குறிக்க சொல்லிக்கிறான். ஓகே தானே? நிறைய பேர் வந்து ஃபுல்லாக குறிச்சாதான் மார்க்ஸ்ன்னு நினைப்பாங்க. இல்லை, இந்த 4 3 4 இந்த 5 தரம் குறிச்சாவே அதுக்கு ஃபுல் மார்க்ஸ், அந்த கேள்விக்குரிய ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். வெண்வரி படத்தில் எங்க மூணாவது கேள்வியாக கேட்குறாங்கன்னா அவங்க எதை வச்சு கேட்குறாங்க? இது வரைக்கும் செஞ்சதை வச்சு தான் கேட்குறாங்க. அப்போ இது வரைக்கும் செஞ்சதுக்கு இவ்வளோதான் ஆன்சர். அப்போ இதுதான் விட சரியா? இப்போ நான் இப்போ சொல்லணும்னு நினச்சேன், சில பாஸ் பேப்பரில் நான் உதாரணத்துக்கு எந்த பாஸ் பேப்பர்னு நான் குறை சொல்கிறேன் அப்படின்னா இல்லை, நான் வந்து லோயல் பப்ளிகேஷன் பேப்பரில் பார்த்தா வந்து இந்த கேள்வியே என்னென்ன செய்யலாத மாதிரி தான் இங்கே. நான் வந்து அது டைப்பிங் மிஸ்டேக் விட்டிருந்தேன். சில கேள்விக்கு சில இதில் வந்து புல வரும். இப்போ நான் வந்து இப்போ அது இல்லை கேள்வி, ஆனால் லோயல் பப்ளிகேஷனில் போட்டிக்கிறத நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்காகும். என்னன்னு சொல்லல, அதோட நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்காகும். நாய்களை கொண்டிராத ஆனால் மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையை காண. நீங்களே வாசிச்சு பாருங்க, நான் சொல்றதை கேட்டு பாருங்க. ஆனால் அதுக்கு விட எழுத இல்லாது வணங்கிச்சா. அந்த பேப்பர் சிலாக்கு வந்து ஒரிஜினல் பேப்பரில் சரியாக வந்துக்கும், பாஸ் பேப்பர் சரியாக வந்துக்கும். சிலாக்கு அந்த ஒவ்வொரு பப்ளிஷர்மாக ஒவ்வொரு மார்க்க ஒவ்வொரு சேர்மாக்க ஒவ்வொரு மாதிரி இருக்குதுண்ணா ஒவ்வொரு புக்கில். அதில் ஒவ்வொரு ஆள்கிட்ட இப்படி வந்துக்குது. அதனால் வந்து கேள்வியே சில இதில் கேள்வி பிள்ளைங்க இந்த இதை வச்சு கவனிக்கலை. உண்மையான கேள்வி என்னென்னா, நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையில் மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையில் 2 மடங்காகும். நினைச்சா அவங்க என்ன சொல்கிறாங்க வந்து, நாய்களை வச்சுக்கிறாக்க வந்து மீன்களை வச்சுக்கிறாக்கிற எண்ணிக்கையில் வந்து 2 மடங்காகும்னு தரவு தந்திக்கிறாங்க. இங்கே வந்து அவங்க சொல்லிக்கிறத பார்த்தா வந்து ஒரேடியாக வந்து சொல்லி விடுக்கிறாங்க. அது வேணாம், அது அவங்கள சும்மா குழப்பம், அது தேவையில்லை. இப்போ நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை, நாய்களை கொண்டுக்கிறாக்க எத்தனை பேர்? இங்கே நாய்களை கொண்டுள்ளாக்க நாய்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையின் மீன்களை கொண்டுள்ள குடும்பங்கள் எண்ணிக்கையில 2 மடங்கு. அப்ப இது 2 மடங்கு. மீன்களை கொண்டிருக்கிறாங்க வந்து இதுல அரைவாசி. சரியா? அப்ப அப்படின்னு பார்த்தா வந்து எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்போம். இதை மொத்தமா கூட்டினா எவ்வளோ வருது? இப்போ முதலாவது கேள்வி செஞ்சிட்டோம். சரிதானே? ரெண்டாவது கேள்வி என்ன? ரெண்டாவது கேள்வி தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது கேள்வியில் பார்த்தோமா இந்த ரெண்டாவது கேள்வியில் நம்ம மூணாவது வந்து இப்போ இதுல அரைவாசி மடங்கு தானே மீன்களை கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதை மொத்தத்தை கண்டுபிடிச்சா அதில் அரைவாசி தானே இதாகிக்கும். ஓகே தானே? இது மொத்தத்தை கண்டுபிடிச்சா இதில் அரைவாசி தான் இதாகிக்கும். ஆனால் இவங்க வந்து அந்த 2க்குள்ளேயும் உள்ளடங்குவாங்க. இதில் வந்து இதில் உள்ள ஆக்களுக்குள்ளேயும் உள்ளடங்குவாங்க, இதில் உள்ள ஆக்களுக்கும் வேணும். இப்போ மொத்தம் 60, இதை கூட்டினா வந்து 60 வரும் பாருங்க. சரியா? 19 + 14
19 + 4 17 + 20. 19 4 23, 23 17 40, 40 60. சரிதானே? 60. இது என்னது? இதை கொண்டிக்கிறாங்க நாய்கள் மாத்திரம். சரிதானே? இப்போ அதில் அரைவாசி 60/2 30. 30ல் வந்து இது 30ண்டா வந்து இப்போ இது தெரியும் 17. இப்போ இது தெரியும் எத்தனை? 4 21. சரிதானே? இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் பொதுவாக விளாக்கு அவங்க கேட்டிக்கிறது என்ன கேட்கிறாங்க? கேள்வி என்னது? நாய்களை கொண்டிராத. சரியா? நாய்களை கொண்டிராத. அப்ப நாய்கள் இல்லாம ஆனால் மீன்களை கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை. இப்ப இதானதுக்கு இப்ப இதை எடுத்தா வந்து இவங்களும் நாய் வச்சுக்கிறான், இவங்களும் நாய் வச்சுக்கிறான். அந்த இவங்க 2 பேர்லையும் தான் நாய் இல்லாம மீன்களை வச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து இப்ப 30 கண்டுபிடிக்கிறோம். 30லேருந்து இந்த 21 கழிச்சு விட்டா வர்றது வந்து 31லேருந்து இந்த 21 கழிச்சு விட்டா வர்றது 9. சாரி 30 அதான் 9. 9 பேர் வந்து இது ரெண்டையும் வச்சுக்கிறாங்க. இதுவும் ஈக்கும் இதுவும் ஈக்கும், இதுவும் ஈக்கும் இதுவும் ஈக்கும். அது சேர்த்து தான் 9 பேர். சரிதானே? நான் குறிக்கிறேன் இதுக்குள்ளால் இல்லை இதுக்குள்ளால் இல்லை, ரெண்டுக்கும் சேர்த்து. அதான் கேள்வி. ஓகே தானே? இப்போ அடுத்தது என்ன கேள்வின்னு பார்த்தா, அடுத்த கேள்வி பூனைகளை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை யாது? பூனைகளை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை யாது? டோட்டல் தெரியும் 115 தெரியுதுண்ணே, தந்திக்கிறான் தரவு. டோட்டல் 115 தெரியும். அப்ப மிச்சம் எல்லாம் தெரியுதுண்ணே. இந்த இதை கொண்டிக்கிறாங்க இதெல்லாம் தெரியும். அதை கழிச்சு விட்டா பூனை மாத்திரம் இது ரெண்டையும் சேர்த்து நம்மளுக்கு தரவு தெரியுதுண்ணே. அப்ப மிச்சம் மொத்தத்துல இருந்து இவ்வளோத்தையும் கழிச்சு விட்டா இது வருதுண்ணே. ஓகே தானே? அதில் டவுட் இல்லை தானே? அதில் பார்த்தா வந்து 115 மைனஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிடும். இது மொத்தமாக 60. சரியா? அப்போ 60 ப்ளஸ் இதில் 9 அந்த வெளியே 11 பேர். இப்போ கூட்டினா வரும் எத்தனை வருது? 80 வரும். சரிண்ணே? 60 ப்ளஸ் 80 115 மைனஸ் 80 வந்து வர ஆன்சர் 35 வரும். அது ஆன்சர் அங்கே பார்க்குறாங்கன்னா சரியாக சரியாக செக் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். ஓகே தானே? இப்போ இதில் யாருக்கும் டவுட் இல்லையே? என்ன டவுட்னாவும் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் அட்மின் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. ரெண்டு இதையும் மாற்றிக்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இதில் கேளுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் பாட சம்மந்தமான எந்த டவுட்டாக இருந்தாலும் இதில் கேளுங்க. மற்ற இந்த கிளாஸ் எவ்வளோ அந்த பேமெண்ட் கிளாஸ் ஜாயின் ஆகுதுன்னா அதெல்லாம் அட்மின்ட்டே கேட்கணும். சரியா? இப்போ அது வந்து அடுத்தது வீடியோ லென்த்தாக போனால் உங்களுக்கும் பார்க்குறதுக்கு எரிச்சலாகும். அப்போ அதனால் நான் இப்போ குயிக்காக முடிக்கிறேன். இப்போ அடுத்த கடைசி கேள்வி. சரியா? மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை. மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை. சரியா? இதை நான் வைண்ட் எடுக்கிறேன். சும்மா எடுக்கிறேன் வைண்ட். இது வைண்ட் எடுத்தா மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை நாய்களை கொண்டிராத. மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள அப்ப அதை வைண்ட் எடுத்தா வந்து அதை வைண்ட் எடுத்தா அவங்க சொல்றாங்க வந்து மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை. மீன்கள் மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை நாய்களை கொண்டிராத ஆனால் பூனைகளையும் மீன்களையும். நாய்களை கொண்டிராத பூனையும் மீனையும் வச்சுக்கிறாக்க இத்தனை. நாய்களை கொண்டிராம பூனை மீனையும் வச்சுக்கிறாக்க இவங்க. அவங்க என்னது பாருங்க, மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை நாய்களை கொண்டிராத ஆனால் பூனைகளையும் மீன்களையும் கொண்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கையின் 2 மடங்காகும். அப்ப இது y, இது x எடுத்தா வந்து சரியா? இதுல வந்து இதுல இந்த பெருமானம் வந்து 2 மடங்கு இதுக்கு சமனாகின்னு சொல்லிக்கலாம். அதுல என்னண்டா நீங்க சும்மா குழப்பிக்கிற தேவை, சும்மா ஆறுதலா வாசிச்சு பார்த்தா விளங்கும். சரியா? அதுல குழப்பிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கொஞ்சம்
10 பெருசாகிக்கே இந்த போட்டு குழப்பாம சும்மா லேசாக வாசிச்சா வந்துடும் y சமன் 2x. சரியா? இப்போ y சமன் 2xனா வந்து இப்போ இது ஏற்கனவே எக்ஸ்னு தெரியும், இது 2x அப்படின்னா வந்து 2x வைக்கு பதிலாக 2x அதுக்கப்புறம் ப்ளஸ் எக்ஸ் சமன் 9. ஏற்கனவே 2க்கும் பொதுவாக 9 இன்னும் கண்டுபிடிச்சதானே 9. இப்போ 3x சமன் 9, எக்ஸ் சமன் 3. அவங்க கேட்டிங்கன்னா மீன்களை மாத்திரம் கொண்டுள்ள குடும்பங்களின் மொத்தத்தில் சதவீதம் தான் கிடைக்கும். மீன்களை மாத்திரம் கொண்டிருக்கிறாக்க எத்தனை 2x தானே, அப்படின்னா வந்து 6 கீழ் மொத்தம் 115. இவ்வளோதான் கேள்வி. ஓகே தானே, எல்லாருக்கும் கிளியர் ஆகிக்கும். இதோட கிளாஸை முடிச்சுக்கிறேன். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் அந்த டவுட் அந்த கீபோர்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. போட்ட விஷயத்தை எல்லோரும் விளங்கிச்சான்னு கட்டாயம் பார்க்குறாக்க கொஞ்சம் கொமாண்ட்லேயும் சொல்லிக்கிடுங்க.